ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிளா vlogs. இன்னைக்கு வந்துட்டு அடிக்கிற வெயில்ல எங்க இருக்கோம்னா பாரிஸ்ல இருக்கோம். எங்க நம்ம போறோம்? சவுகார்பேட்டு. இல்ல இல்ல, எங்க நம்ம இருக்கோம்? பாரிஸ். இது சவுகார்பேட்ரி. இது சவுகார்பேட் இல்ல, இது பாரிஸா? ஆமா. சரி. எங்க அம்மாக்கு எங்க இருக்கோனே தெரியல. இது பாரிஸ். ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து பாரிஸ்ல இருக்கோம். ஐயோ, செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாரிஸ்க்கு வரேன். ஒரு மாதிரி ஏதோ புதுசா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல, நான் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நீங்க வந்து நான் இல்ல, நான் இன்னைக்கு தான் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாரிஸ் வரேனே. ஒரு மாதிரி ரொம்ப கச்சமுச்சானா இருக்கு. எந்த சந்தி எப்படி போறோன்னே தெரியல. நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம் கார்ல இருந்து இறங்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? அப்படி போயிடலாம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பேக்கிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி தரமணியில் வாங்கணும். கொஞ்சம் ஹோல்சேலில் வந்துட்டு பல்காக வாங்கலாம் அப்படின்றதுக்காக நானும் எங்கள் அம்மா வந்துருக்கோம். க்ரீட்டிங் கார்டு இது அப்படியே திரும்பி பாக்ஸு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம மேலே வந்து கிச்சன் செட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். இங்க ஃபுல்லா இது இன்விடேஷனா இருக்கு. இன்னும் பக்கத்து சந்து போல மாத்தி வந்துட்டோம் நாங்க. வாங்க, இந்த சந்து ஃபுல்லா இன்விடேஷன்ஸா இருக்கு. பேக்ல வாட்டர் பாட்டில்லாம் வச்சு சேஃபா இடிச்சுட்டு போக எடுத்துட்டு வந்து பாருங்க. வாட்டர் வந்து சேஃபா எடுத்துட்டு வந்தாச்சு. நாங்க வந்துட்டு மேல அது வந்து கிளவுட் கிச்சனா மாத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானு. நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆனோடனே லாங் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்டு வேறு வந்திருக்கோமா ஒரு மாதிரி. அதுவும் எங்கள் அம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக புளிச்சக்கீரை செஞ்சுருந்தாங்க. செம்ம புளிப்பு. பார்ப்போம், போயிட்டு என்ன கடைக்கு போகிறோம், என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள். போலாமா? போலாம் போயிட்டே இருக்கோம். செம்ம வெயில், ஆனால் மண்டையே பொழகுதுரா வெயில். பூக்கடை பழக்கடைலாம் இருக்குது. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மெயின் ரோட்ல தான் இருக்கும். ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் தானே சொன்னாங்க டாடி. இந்த பக்கத்து சந்து ஃபுல்லா வந்துட்டு இன்விடேஷன் கார்ட்ஸ், இந்த சந்துல ஃபுல்லா பேகு. ஐயோ அம்மா, இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. பார்த்து சேஃபா போய்க்கணும். நம்ம தான். எங்க ஸ்ட்ரீட் பேர் போட்டிருக்கு? தெரு பேர் போடல. எந்த போர்டு அது? நோ பார்க்கிங் போர்டுல. இங்க பேக் தான் இருக்கு ஃபுல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு கடைக்கு போய் பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்ல இருந்து நடந்து வந்தோம். அதுக்கு மேலே நடக்க முடியல. அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே அவ்வளோவா ஷாப்ஸ் இல்லாதனால இப்போ வால் டாக்ஸ் ரோட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோ ஏறிட்டோம். செம வெயில். இதுக்கு மேலே நடந்து போனோம்னா நாங்கள் நடு ரோட்டில் சுருண்டு விழுந்துருவோம். நடந்து போயிடலாம், ஆனா இங்க இருக்க கூட்டத்துக்கும் அந்த வெயிலுக்கும் சமாளிக்க முடியல. ஊத்துது, ஏவா செம வெயில் அடிக்குது. நாங்க இப்போ ஆட்டோல போய் இவ்வளவு டிராபிக் போனா அவ்வளவுதான் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு ஒரு ஷாப் வந்திருக்கோம். இது வந்து விவேகா நேம் காட்டுறோம். இது வால்டாக்ஸ் ரோட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா மெயின் ரோட்லயே இந்த ஷாப் லொகேட் ஆயிருக்கு. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு போயிட்டு ஒன்று ஒன்றா காட்டணும். இப்போ வாங்க நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விவேகால இருந்துட்டு இப்போ வீனஸ் பக்கத்துலேயே இருக்கு. நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே கொஞ்சம் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதனால இப்போ அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் மட்டும் அங்கேருந்து எடுத்துட்டு அடுத்து இங்கே வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இங்கே என்னென்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக வீட்டில் போய் காட்டுறேன். ஃபேஸில் வர கட்டி வந்துருச்சு. இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்றது நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பாருங்கள். கிளான்ஸ் நான் அப்படியே காட்டுறேன். இங்கே எல்லாமே இருக்குது இந்த ஷாப்பில். வீனஸ் சேம். இது என்னம்மா வால்டாஸ்கா? வால்டாஸ் ரோடில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த வீனஸ் எசன்ஸ் ஷாப் இருக்கும். இங்கே எல்லாம் அவைலபிள் டின்ஸும் இருக்குது. இங்கே வந்து ப்ரௌனி டின்ஸு, கேக்கு, ஸ்கொயரு, ரவுண்டு
அண்ட் நீங்கள் கேக் மேலே ப்ளேஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் வந்துட்டு இங்கேயே. இது வந்துட்டு பிளானட்டு, ஃபுட்பால், இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, நம்பர் டாப்பர்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் டாப்பர்ஸ், நாசல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ரோஸ், இந்த கேக் டாலுக்கு மேலே வைக்கிற டால்ஸ்லேருந்து நம்மளுக்கு டவல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. டவல்ஸ், நைஃப், ஸ்பேச்சுலா. ஸோ ஓவராலாக இங்கேயே நம்ம வந்துட்டு எங்கள் அம்மா வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எவ்வளோ நிற்கிறது, கால் வலிக்குது எனக்கு வேற. இது கேண்டில் பாக்ஸ். இது ஓகே, இதுலேயே பாக்ஸாக வந்துருக்கு. நீ எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஸ்டார் எடுத்துருப்போம். இந்த மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. பாக்ஸஸ்ல இருந்து எல்லாம் ஃபாண்டன்ட். நான் அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு ரோவில் போகும்போது காட்டுறேன். இங்கே ஃபாண்டன்ட், நட்ஸு, இது எல்லாமே ஃபாண்டன்ட் தான். ஜெலட்டின்ல இருந்து எல்லாமே இருக்குது இங்கே ஓவராலாக. ஆசல் நட்டு, விப்பிங் க்ரீம், ஓவராலாக நம்மளுக்கு பேக்கிங் தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கேயே இருக்கும். பீட்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. சாக்லேட்ஸ், எல்லா பிராண்ட் ஆஃப் சாக்லேட்ஸுமே இங்கே இருக்குது. மோர்டு இருக்குது, அண்ட் 2M இருக்குது, வேன் ஆஸ்டன் இருக்குது, கப் கேக்ஸ், மோல்டு, டெக்கர் ப்ராடக்ட்ஸ், சாஸ், சிரப் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு நம்ம என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது எங்கள் அம்மா வீட்டில் போய்ட்டு காட்டுவாங்க. சீஸ்லேருந்து சீஸ் க்ரீம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஒன் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பை பண்ணலாம். டைப்ஸ் வேரியேஷனில் 2 பைப்பிங் பேகு, நைஃப் எல்லாமே இருக்குது. நாசில்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ நாசில் செட்ஸுமே இங்கே இருக்குது. எங்கள் அம்மா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. லிப்ஸ்டிக் போடுறாங்க. லிப்ஸ்டிக் இது கேட்டாங்களா? நான் சொல்லுவேன். போதும் பாரு. சாக்லேட் மோல்டெல்லாம் கூட இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் மோல்ட்ஸுமே இருக்குது, அண்ட் சிங்கிள் பீஸ் மோல்ட்ஸுமே இருக்குது. அதாவது இங்கே ஃபுல் சாக்லேட் சேல் பண்ணுறவங்களுக்கும் இங்கே அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி இது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. என்ன இருக்கு இப்போ ஜிபே பண்ண முடியாதுன்னு டாடிட்ட வேணா போய் காசை வாங்கிட்டு போ. ஓகே, நாங்கள் என்னென்ன வாங்குறோன்னு பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்றதையும் பார்க்கலாம். வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்ருக்கோம். எங்கள் அம்மா தான் பேமெண்ட் பண்ண போகிறாங்க. நான் தான் பேமெண்ட் நான் தான் பண்ணுவேன், வேறு யார் பண்ணுவா? பில் போட்டு நெக்ஸ்ட்டு லைட்லாம் 2 எடுத்துருக்கு. இது எதுமா? இது 2 எடுத்துருக்கு. ஓகேவா? 2 எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. இது 2 தானே போட்டிருக்கீங்க? இது சாக்லேட் சிப், இதுக்கு குக்கீஸ்க்கு. என்ன குக்கீஸ் நான் செஞ்சா? செய்ய போகிறேன். செய்யறது குக்கீஸ்க்கா? செய்யாத குக்கீஸ். ஓகே, இப்போ வந்துட்டு பில் போட்டுட்டு வாங்கி. ஏன் அதை அப்படியே வச்சு விடு. சும்மா நான் என் மூஞ்சில் ஒட்டிக்கோ. பில்லுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தானே. எல்லாம் பொருளும் வாங்கியாச்சு. இப்போல்லாம் வீட்டுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே இருக்கு பாருங்க, வேன்மார்க். ஆக்சுவலி அங்கே தான் இப்போ நம்ம எல்லாமே வாங்கினது ப்ராடக்ட்ஸ் எல்லாம். விவேகா எசன்ஸ்லேருந்து அப்படியே வால்மார்ட் ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண ஷாப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனா ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு பேக் டு ஹோம். இப்போ காருக்கு போயிட்டுருக்கோம். காரில் வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ப்ரௌனி ஆர்டருக்கு ப்ரௌனி பாக்ஸஸ் வாங்கணும். அதை வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு இல்லைம்மா. அங்கேருந்து வரதுக்கு 10 ஆயிடுச்சு. லைட்ஸ்லாம் போய் பார்த்தோம். 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் லைட்ஸும் போய் பார்த்தோம். எங்களுக்கு அது வந்து கரெக்டாக பார்க்க தெரியல. ரூம் சைஸு என்ன வாட்ஸ் போடணும்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இது குரோம்பேட்டில் பாலாஜி பவனா? குரோம்பேட் பாலாஜி பவனில் இருக்கும். ஃபுட்டு வந்தோடனே என்ன ஃபுட்டுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். டயர்டாக இருக்குல்ல? வெயில் செம்ம வெயில் நிற்கிக்கா.
செம்ம வெயில், அலைச்சல், நடந்து 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 கை காலெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது. அவ்வளோதான், போனோடனே தூக்கம் தான், ஒன்றும் கிடையாது. என்னென்ன வாங்கியிருக்குன்றது நாளைக்கு காலையில் எடுத்து நாளைக்கு வீடியோ போதும். சாப்பாடு வரட்டும். எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணியிருக்கிற பொங்கல் வந்துருச்சு. நான் வந்துட்டு சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும், வந்தோடனே பார்ப்போம். சாப்பிட்டு வீட்டுக்கு போய் பார்ப்போம். பொங்கல் சாப்பிட்றாங்க. பொங்கல் தான் சீக்கிரம் வந்துடும். அம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். மணி கரெக்டாக கண்ணு கூட தெரில, 11:30 11:40 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். சரி ஓகே, நாங்கள் இன்றைக்கி 2 கடைக்கு போனோம். நான் 2 கடையை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதனால் இப்போ நான் அந்த 2 வீடியோவுமே 2 கடையுமே உங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக காமிச்சிருப்பேன். நான் வெளியே இந்த அவுட்டரில் இருந்து எங்கெங்கே இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் அங்கே என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அது என்ன விவேகா எசென்ஷியல் ப்ராடக்ட் நினைக்கிறேன் அந்த ஷாப் நேமு. அங்கே நாங்கள் வந்துட்டு பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனால் பெருசாக நாங்கள் பேக் மட்டும் 15 ரூபா கொடுத்து வாங்கணும். அது அந்த கப்பு வாங்குறதுனால சரி பேக் ஒன்று வாங்கிட்டு வெறும் தூக்கிட்டு வர முடியாதுன்னு. ஆமாம், இந்த கப்பும் இது வந்துட்டு சாஸ் பாட்டில். இது எதுக்கு அம்மி? அது எதாவது ஊற்றி வச்சுக்கலாம், அதுக்காக வேண்டாம் தான். நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பாட்டில் வாங்கியிருக்கேன் அந்த இன்னொரு கடையில். சரி, ஏதாவது சுகர் சிரப்பு அந்த மாதிரி ஏதாவது ஊற்றினா தேவைப்படல. ஸோ அந்த டைமில் ஓட முடியாது, அதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கி வந்திருக்கேன். ஓகே, இது வந்துட்டு 450 ml பாட்டில், எம்டி பாட்டில் ஒன்றுட்டு என்ன ஃபில் பண்ணி தர மாட்டாங்க. எம்டி இது வந்து கப் கேக்கு. நான் லாஸ்ட் டைம் வாங்கின கப் கேக் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற மோல்டை விட பெருசாக இருந்துச்சு. அது அதில் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வாங்கியிருந்த சிலிக்கான் மோல்டு தான் யூஸ் பண்ணணும். எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால் நான் பேப்பர் கப், ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கப்போட அப்படியே ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுனால நான் பேப்பர் கப்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி எடுத்து அழகாக எடுத்துருக்கணும். நான் கச்சா முச்சான்னு எடுத்துட்டேன். இது வந்துட்டு ப்ரௌனில் ஒரு கோல்ட் லீஃப் போட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லுக் அழகாக இருந்ததுனால இந்த பேப்பர் கப் நல்லா இருக்கு. பேப்பர் ஒரு பேப்பர் கப்பு பேப்பர் கப் இது வந்து 1000 பீசஸ் கிட்ட இருக்கும். இதில் ஃபுல்லாகவே இது வந்துட்டு நம்ம வாங்குற இதில் போட்டிருக்கிற ரேட்டு அதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் விட உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. 2 கடையை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு இந்த இன்னொரு கடையில் போயிட்டு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும். இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இது தான் காட்டுங்கம்மா. இந்த 3 பேக்கெட்டும் வாங்கணும். நான் இதில் என்னென்ன வாங்கணுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த கடை பேரை நான் தேடி எடுக்கிறேன். 1 செகண்ட் இருங்க. அம்மா இதோடைய பில்லில் இருக்கும்லம்மா பேர்? பில்லி ஹேண்ட்பேக்கில் இருக்கு. கடையை தான் லாஸ்ட்டாக வீடியோ எடுத்தேன். சரி, இப்போ இதில் காட்டலன்னா எனக்கு டக்குன்னு நேம் ஞாபகம் வரல. ஆனால் சீரியஸாக ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான். இங்கே தான் வந்துட்டு நான் இது எல்லாமே வாங்கினேன். ஓவராலாக நான் எல்லாமே தேவையானது மேக்ஸிமம் நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். இது வந்துட்டு இது ஆக்சுவலி சாக்கோ சிப்ஸ் தான். ஆனால் கேல்பர்ட் டார்க் இதோடைய நேம் ஆக்சுவலி போட்டிருக்கு. இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சாக்கோ குக்கி பை வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல, அதனால அதை ட்ரை பண்ணலாம், நம்மளுடைய வெப்சைட்லேயும் நம்மளுடைய சேனல்லையும் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அந்த சாக்லேட் இது தெரியுதா? இது ஆக்சுவலி நம்மளுடைய சாக்கோ சிப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ரவுண்டாக. இது வாங்கியிருந்தேன் 250 கிராம்ஸு. இது வந்துட்டு எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருக்குது, அதுக்காக ஃபாண்டன்ட் கேக். அது ஆக்சுவலி பர்த்டே கேக். அந்த வீடியோ தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக இந்த ஃபாண்டன்ட் வாங்கியிருந்தேன். இது நான் ரொம்ப நாளாக எல்லா கடையிலும் போகிற கடையிலெல்லாம் தேடி தேடி பார்ப்பேன், எனக்கு கிடைக்காது. மக்ரூன் மேட்டு ஃபைனலாக எனக்கு இந்த கடையில் கிடச்சிது. இது வந்துட்டு வென்மார்ட் கடை பேர் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் காட்டுங்கம்மா. தெரியுதா? வென்மார்ட். இந்த கடையில் தான் வந்துட்டு நாங்கள் எல்லாமே வாங்கினேன். இது ஆக்சுவலி 550. இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். பட் ஆனால் நீங்கள் மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை விட கம்மியாக உங்களுக்கு எங்கன்னா
கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராடக்ட்ஸ், ஏன்னா எப்படியோ இதெல்லாம் காலியாகிடும், திரும்பி வாங்கும் போது அங்கே வாங்கிக்கலாம். 550 இது ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வந்துட்டு 2 பேக் எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒயிட் ஃபாண்டன்ட் மட்டும் நான் 1 kg எடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோன்றனால 1 kg எடுத்திருந்தேன். பிளாக் வந்துட்டு கஸ்டமர்ஸ் கேட்குற கலர் ஃபாண்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கம்மியாக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் மோல்ட்ஸு, கேக்ஸில் சைடில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக சாக்லேட் மோல்ட்ஸ். இது வந்து ஸ்மைலி, ரோஸ் அண்ட் க்யூப் சாக்லேட்ஸ் மாதிரி. இது டெய்ரி மில்கோட மினி வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்ல, சைடில் ப்ளேஸ் பண்ணுவோம், நாங்கள் மேலே டெக்கரேஷனுக்குலாம் வைப்போம்ல, அதுக்காக ஒரு 3 சிலிக்கான் மோல்ட்ஸ் வாங்கியிருந்தேன். நான் லாஸ்ட் டைம் இங்கே தரமணி ஷாப்லேயே வந்துட்டு பவுல் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு வெறும் 3 பவுல் தான் வாங்கியிருந்தனால டக்கு நம்மளால இது செஞ்சுட்டு இன்னொன்று செய்யணும்னா டக்குன்னு யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு வெறும் மைக்ரோவேவ் பண்ணுறதுக்கு மட்டும், ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும் வைக்கலான்ட்டு இது எடுத்தேன். இது நம்ம அதை விட ரொம்பவே திக்கான ஒரு இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக கொஞ்சம் லைட்டான இருக்கும், செம்மையாக இருக்குது. இது அதை விட ஹீட் பண்ணுறதுக்காக மட்டுமே இது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்துட்டு இந்த கடையில், அந்த கடையில் வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில் தான் வாங்கியிருந்தோம். இந்த கடையில் பேக் ஆஃப் 2 இருந்துச்சு செட்டு. சாஸ் பாட்டில் இது, பட் நம்ம எதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பைப்பிங். நம்ம வந்து அதிகமாக பைப்பிங் வந்து யூஸ் பண்ணுவோமா, நம்ம பெருசு வாங்கினா வந்துட்டு டக்குன்னு காலி ஆகிடும்னால நம்ம நார்மலாக கனாஷ்லாம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு எட்டி பார்க்குற பாருங்கம்மாவ. என்னடி பண்ணுறீங்க? உனக்கு என்ன வேலை? நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? வெளியே போய் உட்காருமா. அவ கேப்சர் ஆளாரா? அது எப்படி அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு வர மாதிரி கதவை. அவ சரியான கேடி, நல்ல பிள்ளை நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் இதில் சரியான கேடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வருவோம். இது வந்து ஐசிங் பேகு. இது வந்துட்டு 100 பீசஸ் இருக்கும், 115 இது. இதில் ஒரு 2 எடுத்துருந்தேன். டக்குன்னு காலி ஆகிடுது பைப்பிங் பேக். ஏன்னா கனாஷ் எடுத்து இது பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால. இது வந்துட்டு வாஃபல். நம்ம வந்து அதான் பேசிக்காக வந்துட்டு இப்போ மேலே க்ளவுட் கிச்சன் பண்ணுறது அதான் பிளானு. அதுக்காக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு ஒரு ஃபுல் லாங் வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக இப்போ வாஃபலுக்கு ட்ரையல் பண்ணுறதுக்காக இப்போ இது வாங்கியிருப்பேன். இது வந்து 1/2 kg 1 kg பேட்டர் மிக்ஸு. நெக்ஸ்ட்டு குக்கி கட்டர். ஐயோ, நைஃப் எல்லாம் கொட்டி போச்சு. அச்சோ, எப்படி பேக்கெட் தானே இது டேப் தானே, அது கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே, எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஐயோ, நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். சூப்பர். நைஃப் வாங்கியிருந்தாங்க பர்த்டே. நம்ம கேக் கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்களா, நம்ம வந்து கேக்குன்ற நைஃபு கேண்டிலும் இல்லை. அதனால நைஃபு ப்ளஸ் வந்துட்டு கேண்டில். இந்த கேண்டில் தான் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் நீங்கள் நம்பர்ஸ் கேண்டில் கேட்டாலுமே உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அண்ட் தாட் பை, ஆப்பிள் பை ஆர் சிக்கன் தாட் எது வேணால் செய்யலாம் நம்ம. அதுக்கான மோல்டு வந்து 2 எடுத்துருந்தேன். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இல்லை, இது கரெக்டான்னு தெரியல. இது 110 ஆமா. ஆமாம், இது வந்துட்டு இது வந்துட்டு 110. இது வந்து கரெக்டான ப்ரைஸா இல்லை இது ஜாஸ்தியான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இது கரெக்டாக தெரியல. ஏன்னா நான் இது மற்ற கடையில் எதுவும் பார்க்கல, எல்லாமே ஸ்டாக் அவுட்லேயே இருந்தது. இங்கே தான் கிடச்சிது. ஆமாம், 110 போட்டிருக்கு. ஸ்பேச்சுலா, என்னுடைய ஸ்பேச்சுலா உடஞ்சிருந்துச்சு. அது நான் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணனாலையா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல ப்ரோக் ஆகிடுச்சு. அதனால ஒரு புது ஸ்பேச்சுலா வாங்கியிருந்தேன். இது நம்ம குக்கி கட்டர். நெக்ஸ்ட்டு குக்கீஸ்லாம் வந்து நம்மளுடைய சேனல் அப்டேட் ஆகும், அதுக்காக குக்கி கட்டர் வாங்கியிருந்தேன். இதில் ஐ திங்க் அவ்வளோதான். இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டின்னு பென்டோ கேக்கு. நான் வந்து க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் என்னென்னட்டு. இப்போதைக்கு ஒரு 4 inch டின் வாங்கியிருந்தேன். நம்மளுக்கு ஒரு கேக் ஆர்டர் 2 kg பர்த்டே கேக் ஆர்டர் இருக்குது, அதை நம்ம பண்ணணும். அதுக்கான பேஸு, கேக் பேஸ் கீழே நம்ம பிளேட் இருக்கோம்ல, அந்த பிளேட்ஸுமே வாங்கியிருந்தோம். 1 kg. ஆமாம், 1/2 kg. இது 1/2 kg. இது வந்துட்டு 1 kg.
2 kg நம்மளுக்கு ஒரு ஆர்டருக்குனால இப்போதைக்கு ஒரே ஒரு பேஸ் பிளேட் தான் வாங்கியிருந்தோம். இதுலலாம் ஒரு 10 பீசஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். அது பேக் பண்ணி கொடுக்குற கார்ட்போர்ட்ஸுமே நம்ம வாங்கியிருக்கோம். 1 kg, 1/2 kg தெரியுதுல்ல, 1 kg, 1/2 kg அண்ட் 2 kgலையுமே வாங்கிட்டோம். ஆக்சுவலி ரொம்ப சுத்துங்க. நம்ம வந்துட்டு பாரிஸ்லாம் போனோம்னா இந்த கடை தான் அப்படியே நீங்கள் பார்த்து வச்சுட்டு போனீங்கன்னா டக்குன்னு போய் எடுத்துடலாம். நாங்கள் இன்னைக்கு ரொம்ப அலைஞ்சிட்டோம். செம்ம வெயில் வேற முடியல, ரொம்பவே அலைச்சலா அது வேற காரை வேற எடுத்துட்டு உள்ளெல்லாம் போக முடியாதுல்ல. ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே டயர்டாயிடுச்சு, ரொம்ப டயர்டு. எங்க அம்மாவில் பேசவே முடியல. இப்பவே எங்க அம்மாவுக்கு நாக்கு தள்ளு தூக்கம் வர சாமி தொங்கிடுச்சுன்ற மாதிரி. எனக்கு ஏற்கனவே பேக் பெயின் வேறையா, இதுல நின்றுட்டே இருந்ததுனால முடியல. ஆமா, ரொம்ப வெயில் வேற. இன்னைக்கு அனல் குறையவே இல்லை. நைட் ஒரு 7 மணி ஆகியுமே அந்த ஒரு அனல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்துட்டு 2 kgக்கான டின்னு. அவங்க சிங்கிள் கேக்காவே கேட்டதுனால, ஸோ ரொம்ப டால் கேக் கேட்கல, அதனால 2 kg டின் ஒன்று. நம்ம வந்துட்டு நட்டெல்லா ஒரு இது வாங்கிட்டு இருந்தோம். இந்த பிராண்டு இது நான் வந்துட்டு சர்ச் பண்ணி தான் பார்த்து எடுத்தேன். நட்டெல்லா வாங்கலாமா இது வாங்கலாமான்ட்டு. இது வந்துட்டு ஆசனல் பேஸ்ட் தான் இதுவும். இது அதை விட இதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதனால இந்த பிராண்ட் அங்கே நான் ஆன் ஸ்பாட்ல கூகுளில் போட்டு எல்லாம் சர்ச் பண்ணி எடுத்தேன் இந்த பிராண்டை. அப்புறம் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட் நம்மளுக்கு வந்து 2M பிராண்ட் வந்து இந்த சாக்லேட் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. செட் ஆகிடுச்சு எனக்கு செய்கிறதுக்கு, அது டேஸ்ட்லேருந்து எல்லாமே. அதனால் நான் கம்ப்ளீட்டாக இது மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். மேபி இதை விட பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சாக்லேட்டோட பிராண்டும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்துட்டு இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி எல்லாமே இது சூப்பராகவே இருக்குது எனக்கு. அதனால் இது வந்து மில்க் காம்பவுண்ட் 2 வாங்கியிருந்தேன். அண்ட் டார்க் சாக்லேட் தான் வந்துட்டு நான் 5 பீசஸ் கிட்ட எடுத்திருந்தேன். செட் ஆஃப் 5 டோட்டலாக வந்துட்டு 2.5 kg கிட்ட எடுத்திருந்தேன் டார்க் சாக்லேட் தான். ஏன்னா நம்ம கிட்ட இப்போ ப்ரௌனி தான் வந்துட்டு டாப் செல்லிங்கில் இருக்குன்ற மாதிரி ப்ரௌனிஸ் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ப்ரௌனி ட்ரே வாங்கியிருந்தோம் நாங்கள். இப்போதைக்கு கேக் பேஸில் தான் நாங்கள் ப்ரௌனிஸ் பண்ணியிருந்தோமா, அதனால இப்போ வாடா உள்ள வாடா, வாடா வீடியோ எடுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு நிற்கிறான் அவன். இது ஆக்சுவலி லாக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஃபேன் போட்டு விடு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு விட்டு வா. ப்ரௌனி ட்ரே வாங்கிருது. இதில் வந்துட்டு கரெக்டான பேஸ் வந்துருமா, ஸோ கட் பண்ணுறதுக்கு சவுண்டு போடுறாமா உள்ள வர சொன்னா அவன். இல்லை, கதவுல வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விடணும்னு நினைக்கிறேன் அந்த இதில். இது வந்துட்டு நம்மளுக்கு பீஸா சைஸும் கரெக்டாக இருக்கும். வந்துட்டு நம்மளுக்கு ப்ரௌனிஸ் கட் பண்ணி பீஸ் போடுறது கரெக்டான ஒரு சைஸ் இருக்கும். ஏதோ வருமே, அதனால இது ஒரு டின்னு எடுத்திருந்தேன். இது வந்துட்டு இது என்ன பாதாம் பிஸ்ரி, அது எனக்கு வேணும். வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க ஜூஸ்ல போட்டு குடிக்கிறதுக்கு. அதனால பாதாம் பிஸ்னி வாங்கியிருந்தாங்க. அவ்வளவுதான், ரோஸ் மில்க் கலக்கி குடிக்கணும். இந்த கடையில் இந்த தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்துட்டு இது எல்லாமே நம்ம வாங்கினது நம்ம என்ன ஸ்ட்ரீட், அது வாக்கர் ஸ்ட்ரீட்டா? டக்குன்னு கேட்ட ஞாபகம் வராது. எனக்கும் ஞாபகம் வரல. நான் எனக்கு மேபி எடிட் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இது வந்துட்டு வால்டாக்ஸ் ரோட்ல வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், அங்க ஃபுல்லாவே பாக்ஸ் கடை இருக்கும். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா இந்த பத்திரிக்கை இன்விடேஷன் ஷாப்ஸா இருக்கும். கொஞ்சம் உள்ள இன்விடேஷன் தான் நிறைய இருந்துச்சு, பேக் ஸ்டேஷனரியை விட. உள்ள போக போக உங்களுக்கு பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஆனா என்ன ஹைலைட்னா, ஒரு கடைக்கு ஒரு கடை 50 பைசா ஏறிக்கிட்டே போகும். ஆமா, ஒரு கடையில ₹1 60 காசு, ஒரு கடையில ₹1 நான் தான் வந்து சொன்னேன் ஃபர்ஸ்ட் கடையிலே வேணாம், ஒரு 4 கடை தள்ளி போய் கேட்டு பார்ப்போன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் கடை செகண்ட் கடையில கேட்டுதான் ₹1. அது கடைக்கு போனா ₹1 50 பைசா, அடுத்தது ₹2, அடுத்து ₹2, அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. செம காமெடியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்டு போகும்போது ஃபைனலாக இதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு தான் வாங்கினோம். இது நம்மளுடைய ப்ரௌனி பாக்ஸு. இது நான் ஆல்ரெடி வீடியோவில் பேக் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இப்போதைக்கு ஒரு 100 பீஸ் ஆஃப் வாங்கியிருந்தேன். இப்போ ப்ரௌனி வேற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் காய்ஸ், எனக்கு வந்து ஒரு மேரேஜில் வந்து ஒரு 300 பீசஸ் ப்ரௌனி கேட்டுருந்தாங்க.
எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு 23rd நான் வந்துட்டு டெலிவரி கொடுக்கணும். 23rd மேரேஜ். கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு மேரேஜ். நான் பிஃபோராகவே வந்துட்டு அவங்களுக்கு நான் டெலிவரி கொடுத்து ஆகணும். அவங்க மார்னிங்கா இல்லை நைட் எடுத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனால் டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேட்டுட்டு வச்சுட்டு அது ப்ரிகாஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துக்கணும். அதனாலேயே போயிட்டு இன்னைக்கு மேக்ஸிமம் அந்த சாக்லேட்லாம் இதுவே காலி ஆயிடும் போல. திரும்பி போயிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கணும். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரௌனிஸ்க்கு ஆட் பண்ணுவேன்ல சாக்லேட்ஸு. அந்த ப்ரௌனிக்காக தான் இந்த சாக்லேட். ஆமா, நான் இதுக்கு மட்டுமே யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? சரி வாங்கிக்கலாம். இதை முடிச்சு முதல்ல ஆர்டர் வந்ததை முடிச்சிடணும். அதுக்கு வந்து 300 பீசஸ் கேட்டிருந்தாங்க. நான் அவங்க வந்து கிங் ரேப் பண்ணி கேட்கல. இந்த மாதிரி ஓ இது இந்த பாக்ஸ்மா இதோ இருக்கு. ரொம்ப பெரிய சைஸா வேணாம், எனக்கு வந்துட்டு மீடியம் சைஸ்ல கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு பாக்ஸ் சைஸ் காட்டுறேன். இந்த சைஸ் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு இது வந்துட்டு அழகா பேக் பண்ணி மேல ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துடலாம். ஸ்டிக்கர் சைஸ் சொல்லிட்டியா? அது நம்ம சொல்லிடலாம். அது 2 daysல ரெடியாகி வந்துரும்ட்டாங்கல்ல. ஓகே ஓகே. ஏன்னா நீ இது ரெடி பண்ணோன்னு அது கரெக்டாக வாங்கி அதில் மேலே ஒட்டணும். அதனால இது வந்துட்டு 300 பாக்ஸஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெரிய ஆர்டரு. அதுவும் எடுத்தோடனே மேரேஜ் ஆர்டர்ன்ற மாதிரி பல்காக கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வாங்கினது இதுதான். என் உடம்புல சார்ஜ் இல்லை, என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. என்ன ஒரு ரைமி செம்ம. நிஜமா அதுலேயே சார்ஜ் இல்லை, எனக்கும் பேட்டரி சார்ஜ் இல்லை, லோ ஆயிட்டேன். இப்போ இது என்ன பெரிய விஷயம்னா, எனக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு, நாளைக்கு கண்டினியூவா 3 days கிளாஸ் இருக்கு. சாட்டர்டே சண்டே. ஆமா, எனக்கு 3 days கண்டினியூ கிளாஸ் இருக்கு. பிளஸ் இன்னைக்கு செம்ம டயர்ட். நான் மார்னிங்ல இருந்து நின்றுட்டே இருந்தது. நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடுத்த 3 நாள் இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும். மேல நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நியூஸ் என்னன்னா, அப்டேட் வந்துட்டு ஓப்பனிங் டேட் இருக்கு. நம்மளுடைய கிளவுட் கிச்சன் ஓப்பனிங் டேட். அது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம், என்ன எது. ரொம்ப கிராண்டாக இல்லை, சிம்பிளாக வீட்லேயே பண்ணுற மாதிரி மேலே செட்டப் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த ஓப்பனிங் டேட் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோவை இதோட நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. தூக்கம் கண்ணு சொக்குது. கண்ணு அப்படி டிங்க டிம்னு அடிக்குது. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷர்மிளா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க. அப்பதான் அடுத்து இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்க வீடியோஸை வாட்ச் பண்ணுவீங்க. கீப் சப்போர்ட்டிங் us. See you next video. Bye.